முன்னாடியே நடிச்சிட்டு தான் இருக்கும். 7-8 வருஷமா நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வெளில போனா நம்மள தெரியும். இதை வந்து தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஓகே. அது வந்து சன் டிவியோட மிகப்பெரிய ரெகுலர் வாட்சஸ் இருக்காங்கல்ல, ரெகுலராக பார்க்கணும். பெண்கள் தான் மெயின். ஆண்கள் வந்து ஒரு 50 வயசு மேலே 55 வயசு மேலே உள்ளவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் அடையாளம் தெரியும். தெரிஞ்சவங்க பேசுவாங்க, தெரியாதவங்க அதை பற்றி இல்லை. யாராவது அறிமுகப்படுத்தும் கூட அப்படியா நான் டிவி பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பெண்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ சேட் பண்ணுறாங்க. என்னன்னா, சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா, இல்லை இந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு பையன், இல்லை இந்த கேரக்டரில் ஒரு பையன் வந்து இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி மாமனார் இருக்கிற இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். நான் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவங்க பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். அது என்னம்மா அது கதமா? இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறையா இருக்காங்கம்மா. நானும் யதார்த்தத்துலேயுமே நான் அப்படி தான். அதெல்லாம் நிறையா இருக்கிறாங்க, நீ அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.